ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவது உண்மையானால் அவனை மாற்றக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான். அவனை படைத்தவர் தான் அவனை மாற்ற முடியும். அந்த படைத்தவர் யார்? கேள்வி. அறியாமல் இருந்த காலத்தில் படைத்தவர் யார் என்று தெரியாமல் பல இடங்களில் போனவர்கள் இன்று உண்மையை தெரியும்படிக்கு கர்த்தர் மனக்கண்களை திறந்தபடினாலே அவர்தான் என்பதற்கு என்ன அடையாளம், இவர்தான் படைத்தவர் என்பதற்கு என்ன அடையாளம்? தேவன் அவனை புதிய மனுஷனாக மாற்றி தருகிறார். அதனால தான் ஆணித்தனமாய் சொல்ல முடிகிறது சாட்சி. ஒரு சின்ன வியாதி வரும்போது நமக்கு ஒரு சின்ன சங்கடம், ஒரு ஃபீவர், நமக்கு ஒரு 10 நாளாக ஃபீவர் குறையலன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிம்மதி போயிடுது. இல்லை, எங்கே போயிடுது? பஞ்சா பறந்துருது. வீராப்பு எங்கே இருக்குது? வைராக்கியம், பணம், பதவி, பட்டம், மதம் எங்கே போகும்? எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியம். இன்று மரித்தால் நீ எங்கே இருப்பாய் என்பதற்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உயிரோடு இருக்கும்போது சொல்ல வேண்டும், செத்த பிறகு சொல்ல முடியாது. 82வது வருஷத்தில் சூசைட் பண்ணி செத்து போக வேண்டிய ஆள் நான். கிறிஸ்தவனாக பிறக்கவில்லையே. என்னுடைய மதம் என்னை ரட்சித்திருக்குமானால் நான் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருப்பேன். என்னை உங்களில் பலர் அப்படி. இன்னைக்கு ஒருத்தர் வாங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார். நம்ம உலகத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒருத்தரை காட்டுங்கள் பார்க்கலாம். அவ்வளவு சட்டம் போட்டு பேசுறாங்களே, ஒரு நபரை காட்டுங்கள், ஒரு நபரை காட்டுங்கள். பரிசுத்தத்தை குலைப்பதற்காக அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு மனுஷனை தேவன் மாற்றினது உண்மையானால் அவன் தன் ஜீவியத்திலே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவான், அதை காட்டுவான். அவனை யாரும் தடுக்க முடியாது. பரிசுத்தமாக்குகிற தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கினால் அவன் பரிசுத்தவானாகவே இருப்பான். பகைக்கிறவனுக்கு சமாதானமே கிடையாது. அவன் இன்னைக்கு பகைச்சிட்டு அடிச்சிட்டு நொறுக்கிட்டு போவான். தூங்க முடியாது, அவனால தூங்க முடியாது. அவனுடைய மனசாட்சி கொல்லும் அவனை. ரெண்டு தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஸோ விலகி ஓடு. ஓடினதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஏன் விலகி ஓடணும்? பாலியல் இச்சைகளுக்கு நம்ம ஏன் விலகி ஓடணும் அப்படிங்கிறதுக்கு போன வாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, விலையேறப்பெற்ற குற்றமில்லாத விலையேறப்பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், இதென்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ விலையேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டபடினாலே வெள்ளினாலும் பொன்னினாலும் அழிந்து போகிற காரியங்களால் அல்ல. அந்த மாதிரி மீட்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து விடுதலையாகி, நோய்களிலிருந்து பேய்களிலிருந்து விடுதலையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானது அல்ல, மதம் மாறினதுனால அல்ல. மதம் மாறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றினவன் அவனுடைய பாவ பழக்கத்தை மாற்ற முடியாது. முன்னமே என்ன செஞ்சிட்டு இருந்தானோ அதை இப்பவும் அதைத்தான் செய்வான். திருத்தவே முடியாதே. அப்படி திருத்த முடியும்னா மதம் மாறி நமக்கு ரொம்ப லாபம்தான்.
திருத்த முடியாமல் இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு மதம் மாறணும்? அதில் என்ன லாபம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 10 பைசாவுக்கு லாபம் இல்லை. இந்த உலகம் அதை புரிஞ்சுக்கல, மக்கள் அதை புரிஞ்சுக்கல. ஆனால் நம்மை மாற்றினவர் மதம் அல்ல, மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அப்படி மாறினவர்களுடைய அனுபவ சாட்சிகள் உண்டு. அதை அவங்க மூடி மறைக்க முடியாது. அது மற்றவனுக்கு புரியவும் புரியல. என்னடா சொல்றான் அவன்? சொல்றதை பார்த்தோன்னு ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, செம்மையா நல்ல காசு வாங்கியிருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னு. காசு வாங்கி ஒருத்தர் இப்படி பேச முடியுமா? முதல்ல குடிப்பழக்கத்தில் இருந்தேன், பயங்கரமான விபசாரத்தில் இருந்தேன், இயேசு கிறிஸ்து உள்ள வந்தார், என்னை சுத்தமாக்கினார், எனக்கு அந்த பழக்கத்தில் இருந்து விடுதலையாக்கினார்னா பைசா பண்ண முடியுமா? அப்படி பைசா பண்ணினால் என்ன நடக்கும்னா, பைசா வாங்கி இன்னும் அவன் அதிகமாக தான் குடிப்பானே ஒழிய குடிக்க நிறுத்த மாட்டான். இங்க வா, நான் உனக்கு ஒரு பைசா தர்றேன், நீ இன்னொரு மதத்தில் மாத்துன்னு சொல்லி ஒருத்தன் பைசா கொடுத்தா என்ன ஆகும் குடிகாரனுக்கு? நீங்களே சொல்லுங்க. அவன் இருக்கிறதெல்லாம், வீட்டில் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு குடிக்கிறானுங்க. காசு கொடுக்கலைன்னா திருடிட்டாவது என்ன செய்யறான்? கொடுக்குறான். இப்படிப்பட்டவன்கிட்ட போய் நீங்க இன்னும் காசு கொடுத்து மதம் மாத்துனீங்கன்னா என்ன செய்வான்? நான் நல்லா எவன் சொன்னாலும் மாறிக்கிட்டே இருக்கேன், எனக்கு காசு மாத்திரம் கொடுன்னு குடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ மணி cannot சேஞ்ச் அ பர்சன். பணம் ஒருத்தனுடைய புத்தியை மாற்ற முடியாது, மதமும் ஒரு புத்தியை மாற்ற முடியாது. பிறந்த இடத்துல நமக்கு பேரண்ட்ஸ் ஒரு மதத்தை கொடுக்குறாங்க, சாகும்போது செத்து கல்லறையில் போகும்போது எந்த மதம் வேலை செய்யுது? அவனை ஒரு மதம் வேலை செய்யலையே, அவன் மறக்கப்பட்டு போகிறான். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவது உண்மையானால் அவனை மாற்றக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், அவனை படைத்தவர் தான் அவனை மாற்ற முடியும். அந்த படைத்தவர் யார்? கேள்வி. அறியாமல் இருந்த காலத்தில் படைத்தவர் யார் என்று தெரியாமல் பல இடங்களில் போனவர்கள் இன்று உண்மையை தெரியும்படிக்கு கர்த்தர் மனக்கண்களை திறந்தபடினாலே அவர்தான் என்பதற்கு என்ன அடையாளம்? இவர்தான் படைத்தவர் என்பதற்கு என்ன அடையாளம்? தேவன் அவனை புதிய மனுஷனாக மாற்றி தருகிறார். அதனால தான் ஆணித்தனமாய் சொல்ல முடிகிறது சாட்சி. உடனே உலகத்து ஜனங்கள் சொல்லிடுறாங்க, இவன் பணத்தை கொடுத்துட்டான், பொண்ணு கொடுத்தான், வேலையை வாங்கி தந்தான், அதனால கிறிஸ்தவன் ஆயிட்டான்னு. அப்படி ஆனா இந்நேரம் உலகம் முழுவதும் ஆயிருக்கணுமே? இல்லையே. தேவன் எவனை சந்திக்கிறாரோ அவன் பாக்கியவான். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காசு கொடுத்து வந்தவங்களை யாராவது இருந்தீங்கன்னா ஒருத்தர் கை தூக்கி காட்டுங்க. இட் இஸ் a டெஸ்ட் அண்ட் a சேலஞ்ச். காசு கொடுத்து வந்தவங்க யாராவது ஒருத்தர் இருந்தா கை தூக்கி காட்டுங்க. இந்த சண்டே இங்க வர சொல்றதுக்கு நான் காசு கொடுத்தேன்னா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ப்ளீஸ் டெல் மீ. அப்ப எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியும்? I know my Redeemer liveth. என்னை மாற்றினவர் எனக்கு தெரியும், என் உள்ளத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னோடு பேசுகிறார், அவரை நான் அறிவேன். உலகம் கொடுக்க முடியாததை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். மனுஷன் கொடுக்க முடிந்தால் என்னைக்கோ நான் பெற்றிருப்பேனே. பணம் கொடுக்க முடிந்திருந்தால் என்னைக்கோ நான் வாங்கியிருப்பேனே. மதம் கொடுக்க முடிந்திருந்தால் பல மதங்களுக்கு போய் நான் வாங்கியிருப்பேனே. இல்லையே. அல்லேலூயா. ஆமென். வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடிச் சென்றார். வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடிச் சென்றார். மாமன்னர் பொன்னும் தந்தார், என் செய்வேன் தேவ பாலா. மாமன்னர் பொன்னும் தந்தார், என் செய்வேன் தேவ பாலா.
சொந்தம் பாலா, உலகம் தராத அன்பை தந்தீரே இயேசுநாதா. பலம் இல்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா, உலகம் தராத அன்பை கரைகாண துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தே, கரைகாண துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தே, திரு கைகள் நீட்டி என்னை உம்மருகில் அணைத்து கொண்டே, திரு கைகள் நீட்டி என்னை உன்னருகில் அணைத்து கொண்டே, உம்மார்போடு சேர்த்து கொண்டே. உலகம் தராத அன்பை தந்தீரே இயேசுநாதா, பலம் இல்லை எந்த நெஞ்சில் அருள்தாரும் தேவபாலா, உலகம் தராத அன்பை தர முடியாதது உலகம். ஹல்லேலூயா. பரலோக பாக்கியத்தை இந்த உலகம் தர முடியுமோ? பரலோகத்திலிருந்து இறங்கினவர் மாத்திரம்தானே தர முடியும். இந்த பரலோகத்தின் தேவனாக்கும் நம்மை படைத்தவர், மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினவர். அவர் கொடுத்த உயிரை அவர் ஒரு நிமிஷம் எடுத்தால் ஒரு வைராப்பும் ஒன்றும் வேலை செய்யாமல் போகும். சுருண்டு கீழே மண்ணில் தான் விழ வேண்டியிருக்கு. ஒரு சின்ன வியாதி வரும்போது நமக்கு ஒரு சின்ன சங்கடம், ஒரு ஃபீவர், நமக்கு ஒரு 10 நாளாக ஃபீவர் குறையலன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிம்மதி போயிடுது. இல்லை, எங்கே போயிடுது? பஞ்சா பறந்துருது. வீராப்பு எங்கே இருக்குது? வைராக்கியம், பணம், பதவி, பட்டம், மதம் எங்கே போகும்? எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிருக்கு. டாக்டர்கள்ட்ட போய் கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க 48 மணி நேரம் இல்லைன்னா 24 மணி நேரம், அதுக்கப்புறம் தான் ஏதாவது பேசலாம், பிறகு பார்த்துக்கலாம், போயிட்டே இருங்கங்கிறாங்க. 24 மணி நேரம் ஓடுறதுக்கு, கடந்து போகிறதுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு 24 கோடி வருஷம் கிடக்கிறது போல் இருக்கும். பக்கு பக்குன்னு இருக்குது. ஊட போய் அப்பப்போ போய் கேட்டு அது இன்னும் மோசமாக போயிட்டுருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா முடிஞ்சது கதைன்னு அர்த்தம். எங்கே உன்னுடைய மதம்? எங்கே உன்னுடைய வைராக்கியம்? எங்கே உன்னுடைய கோபம்? எங்கே உன்னுடைய சீறுதல்? You are brought down to zero. அவரை அண்டிக் கொள்கிறது பாக்கியம். இயேசுவோடு இருப்பது பாக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியம். இன்று மரித்தால் நீ எங்கே இருப்பாய் என்பதற்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உயிரோடு இருக்கும்போது சொல்ல வேண்டும், செத்த பிறகு சொல்ல முடியாது. 82வது வருஷத்தில் சூசைட் பண்ணி செத்து போக வேண்டிய ஆள் நான். கிறிஸ்தவனாக பிறக்கவில்லையே. என்னுடைய மதம் என்னை ரட்சித்திருக்குமானால் நான் அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருப்பேன். என்னை உங்களில் பலர் அப்படி. இன்னைக்கு ஒருத்தர் வாங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார். பிரியாணி பேக்கெட்டு கொடுத்து ஒன்றும் வாங்கி உங்களை கூப்பிட்டு வரலையே. இந்த உலகத்தில் அதெல்லாம் கொடுத்தா தான் வருவாங்க. அரசியல் கட்சிக்கு கூப்பிட்டு போகிறாங்க, நம்ம என்ன இப்படியே பிரியாணி பேக்கெட்டாக கொடுத்துட்டா வர்றாங்க. கிரைஸ்ட் இஸ் ரியல். தேவன், கிறிஸ்து மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தமாக்கின தேவன். நம்ம உலகத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒருத்தரை காட்டுங்கள் பார்க்கலாம். அவ்வளவு சட்டம் போட்டு பேசுறாங்களே, ஒரு நபரை காட்டுங்கள், ஒரு நபரை காட்டுங்கள். பரிசுத்தத்தை குலைப்பதற்காக அநேக காரியங்கள் உண்டு. காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் குளத்துல குளிக்கிறது போல மது பாட்டில் வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு முங்கிட்டு பஜ்ஜியை கொண்டு வந்து
சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில முக்கிறது போல முங்கிட்டு இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை பெற்று அந்த வாசனையே இல்லாதபடிக்கு தொடாமல் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறார்களே. உலகத்திலே பரிசுத்தமாக்குகிற ஒருவரை காட்டுங்கள் பார்க்கலாம், மத குருக்களை காட்டுங்கள் பார்க்கலாம். வெளி வேஷங்கள் தானே, உள்ளே அசுத்தம் தானே. ஆனால் இங்க நமக்கு வெளி வேஷங்கள் ஒன்றும் இல்லை, உள்ளே பரிசுத்தம். யெகோவா மெக்காதீஸ் என்ற அவருக்கு பெயர். நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை பாருங்கள். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. that will corrupt your mind. அது உன்னை பாழாக்கி போடும். மனுஷன் விழுகிறது இதுல தானே விழுகிறான். பேப்பர் எடுத்தால் போதும், எல்லாம் அசுத்த, இன்னைக்கு நியூஸ் எல்லாம் அசுத்த நியூஸுகள், என்ன செய்திகள் எல்லாம் இது கனெக்டடா இருக்கு. இதை சுத்தி தான் எல்லாமே வருது. மேன்மக்களும் மாயை, கீழ் மக்களும் மாயை என்று எழுதியிருக்கிறது. வசதி படைக்காதவனும் கூட இதுல விழுந்தாக வேண்டும். பெரிய பெரிய வசதிகள் உள்ளவர்கள் பெரிய லெவல்ல வசதியோடு இந்த பாவத்தை செய்வார்கள். நான் உண்மையை பேசலைன்னா நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நம்ம சென்னை பட்டணத்தில் அசுத்தமான காரியங்கள் உண்டு. மேன்மக்கள் செய்கிற அசுத்தங்கள். பயங்கரமான பென்ஸ் கார்ல வருவாங்க, அவங்க அந்த லெவல்ல அவங்க இந்த பாவத்தை செய்துட்டு போவாங்க. ஒண்ணுக்கு கூலி வேலை செய்யறவங்க அவங்க வேற விதத்துல இதே பாவத்தை செய்துட்டு போவான். எந்த மதம் அவனை மாற்ற முடிக்கிறது? சொல்லுங்கள். ஒரு ராமசாமி ராபர்ட்டாய் மாறி என்ன பிரயோஜனம்? தேவன் அவனை மாற்றாவிட்டால் மற்ற எல்லா மாற்றங்களும் பித்தலாட்டங்கள், பொய்கள். ஆனால் ஒரு மனுஷனை தேவன் மாற்றினது உண்மையானால் அவன் தன் ஜீவியத்திலே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவான், அதை காட்டுவான். அவனை யாரும் தடுக்க முடியாது. பரிசுத்தமாக்குகிற தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கினால் அவன் பரிசுத்தவானாகவே இருப்பான். கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த உலகம் அதை புகழாது. ஒரு அசுத்தன் பரிசுத்தனா இருக்கிறதை பார்த்து ஆஹா என்று புகழாது, நீ மதம் மாறிட்டாய் அப்படின்னு அடிக்க வருவான். லுக் அட் திஸ். ஆனால் அந்த பரிசுத்தவான் மரிக்கும் போது துன்மார்க்கரோடு சேர்ந்து நரகத்துக்கு பேய்களுடைய கூட்டத்தோடு போய் சேராமல் தேவ தூதர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் போய் சேருகிறான். அது இவனுக்கு தெரியாது. அது இவனுக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஓடு ஓடி என்ன செய்ய வேண்டும்ங்கிறது லேட்டர் பார்ட் நான் அப்புறம் தான் உங்களுக்கு பேசுவேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? அது இப்போ ரொம்ப சுருக்கமாய் பேசி உங்களை அனுப்பிடணும். இன்னைக்கு நம் விலகி ஓடிட்டு வந்த என்ன செய்யணும்? அடுத்து பதில் அங்கே இருக்குது. சுத்த இருதயத்தோட தேவன் முகத்தை பார்க்கிறவர் இல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. வாட்ஸ் கோயிங் ஆன் இன்சைட் யுவர் ஹார்ட் இஸ் நாட் known outside, it is concealed. உன் இருதயத்தில் இருக்கிறது என்ன என்று எவனும் கண்டுபிடிக்க முடியாது. முகத்தை தான் பார்க்க முடியும். கொடூரமான முகம் வைத்திருக்கிறவர்கள் இருதயத்தில் நல்லவர்களாய் இருப்பார்கள். சாஃப்டாக முகம் வைத்திருக்கிறவர்கள் இருதயத்தில் கொடூரமானவர்களுமாய் இருப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பது இவர்களை? இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? God only can do. தேவன் ஒருவர் தான் இருதயத்தின் தோற்றங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிவார். அவர் முகத்தை வைத்து நியாயந்தீர்ப்பதில்லை. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உடனே ஒரு கோஷ்டி இருக்குது இந்த பூமியில, ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் சுத்தமான இருதயத்தோட ஆண்டவரை தொழுது கொள், தன்னை படைத்த தெய்வத்தை தொழுது கொள்வான். தன்னை உருவாக்கினவரை அறிந்த ஒரு கோஷ்டி, தன் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு கும்பல் இது. துன்பங்கள் நடுவிலே போகக்கூடிய ஒரு கும்பல், அவமானங்கள், கேவலங்கள்,
நிபச்சொல்கள், பழிச்சொல்கள் நடுவிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சுத்த இருதயம் உள்ள ஒரு கோஷ்டி. நீ பாலியல் இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்தமான இருதயத்தோடு ஆராதிக்கிற கூட்டத்தோடு போய் சேர்ந்து கொள். வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை பாருங்கள். குடிகாரர்கள்ட்ட போய் சேர்ந்து கொள் என்று சொல்லவில்லை, விபச்சாரம் ஆட்களோடு சேர்ந்து கொள் என்று சொல்லவில்லை, பரியாசக்காரர்களோடு சேருங்கள் என்று சொல்லவில்லை, துன்மார்க்கரோடு சேருங்கள் என்று சொல்லவில்லை, துராலோசனைக்காரர்களோடு சேருங்கள் என்று சொல்லவில்லை. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே போய் சேர்ந்து கொள். நீ உன் ஜீவியத்தை காப்பாற்றிக் கொள்வாய், உன் ஆத்மாவை காத்துக் கொள்வாய். சேர்ந்துட்டு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் சரி நான் சேர்ந்துக்கிட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அதுல 3-4 வார்த்தைகள் உண்டு. ஒன்னொன்னுக்கும் விளக்கம் காட்டி உங்களை அனுப்பிடுறேன். முதல் வார்த்தை நீதி. நன்றாக கவனியுங்கள். நீதி. நீதி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ரைச்சியஸ்னஸ். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் நோட்ஸ் எழுதுவீர்களானால் அதுக்கு ஒரு 4 வார்த்தைகளுக்கு மீனிங் மாத்திரம் நீங்கள் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்கள். ரைச்சியஸ்னஸ் போட்டு ஈக்குவல் போட்டுங்க, இஸ் ஈக்குவல் டு, அல்லது அதுக்கு நேராக டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் என்று எழுதி கொள்ளுங்கள். ரைச்சியஸ்னஸ் நீதி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு நேராக எனக்குரியது என்று எழுதி கொள்ளுங்கள். எனக்குரியது என்று எழுதி கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 35, எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த நீதி செய்கிறது யார்? கர்த்தரா மனுஷனா? Tell me again. மனுஷன். அப்படி நீதி செய்கிற ஒரு மனுஷனுக்கு பேர் நீதிமான். So righteousness is an attribute of a believer. Is a character of a believer, characteristics of a believer. அவனுக்கு பேர் நீதிமான். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வாசித்து பார்க்கும் பொழுது நாம் சந்தோஷப்பட்டு கலிகூறுவோமாக. Revelation chapter 19 verse 7 and 8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Let's go ahead to the next verse please. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கர்த்தருடைய நீதிகளேன்னு போட்டிருக்குதா? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இஸ்ரவேலிலே மேன்மையாய் உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா பாடின பாடலாகிய சங்கீதம் 15 பேரலா இருக்கக்கூடிய சங்கீதம் 24 நீங்கள் பார்க்கும் பொழுது 15வது சங்கீதத்தில் கர்த்தாவே யாருடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுவான் என்று சொல்லிட்டு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார உண்மையை பேசுகிறவனே, சத்தியத்தை பேசுகிறவன் தானே பரலோகத்தில் போய் கால் எடுத்து வைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க மறுபடியும் நீங்க பார்த்தீங்கன்னா நீதியை நடப்பித்து. யார் நீதியை நடப்பித்து? மனுஷன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பல காரியங்கள் இங்க பல வசனங்கள் உண்டு. ஆகவே ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லும் பொழுது டுவர்ட்ஸ் அவர் ஓன் செல்ஃப், அது எனக்கு பொருத்தம், நமக்கு பொருத்தம். கரெக்டா? அடுத்த வார்த்தை என்ன? விசுவாசம். விசுவாசம் எழுதி கொள்ளும் போது டுவர்ட்ஸ் காட் என்று எழுதி கொள்ளுங்கள். அது தேவனுக்கு நேராக நாம் செய்ய வேண்டியது. நீதி நமக்கு நாம் செய்யணும். விசுவாசம் மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை அல்ல, தூதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை அல்ல, பணக்காரர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை அல்ல, தேவனாகிய கர்த்தர் மேல், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேனுங்கிறான். ஐ நோ, யாரை விசுவாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். So faith is towards God. And number 3,
அன்பு, லவ். அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன எழுதிக்கணும்? டுவர்ட்ஸ் அதர்ஸ், மற்றவர்களுக்கு. என்ன ஒரு அருமையான வேதம். ஹல்லேலூயா. டுவர்ட்ஸ் அதர்ஸ். நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. 3, நம்பர் 1 நீதி, டுவர்ட்ஸ். இது யாருக்கு பொருத்தம்? நமக்கு பொருத்தம். நம்பர் 2 விசுவாசம். நாம் யார் இடத்துல வைக்க வேணும்? தேவனிடத்துல வைக்க வேண்டும். நம்பர் 3 அன்பு. யாருக்கு நேராக போகணும்? சக மக்களுக்கு நேராக அன்பு செலுத்த வேண்டி இருக்கிறது. இந்த 3ஐயும் 4வது என்னது? சமாதானம். சொல்லட்டுமா? இந்த 3ஐயும் செய்தவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் 4வது. That is the reward. நீதி செய்கிறவனுக்கு சமாதானம் உண்டு. கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீதி செய்கிறவனுக்கு சமாதானம் உண்டு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. நீதிக்கு ஆப்போசிட் துன்மார்க்கம், நீதிமானுக்கு ஆப்போசிட் துன்மார்க்கன். அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நீதிமானுக்கோ மிகுந்த, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் நீதிமான்கள். 2வது, ஹல்லேலூயா, அந்த சமாதானம் யாருக்கு உண்டு? விசுவாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. விசுவாசிக்கிறவன் பதறான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. 3வது சமாதானம் யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு சமாதானம். பகைக்கிறவனுக்கு சமாதானமே கிடையாது. அவன் இன்னைக்கு பகைச்சிட்டு அடிச்சுட்டு நொறுக்கிட்டு போவான். தூங்க முடியாது, அவனால தூங்க முடியாது. அவனுடைய மனசாட்சி கொல்லும் அவனை. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்து அவன் நல்லா தூங்கிடுவான்னு நினைக்கிறீங்க? மனுஷன் கொன்றும் அவனை. வெளியில பார்க்கறதுக்கு தான் வீராப்பு, உள்ள செத்துக்கிட்டு இருப்பான். அது வெளியில, அது யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னா அது ஏம்பாடு இல்லை, ஊம்பாடு, போடான்ட்டுருவான். யாரு சாகிறது யாரு? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த 3ஐயும் எங்க செய்யறாங்க? யார் செய்யறாங்கன்னா, சுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு கோஷ்டி இருக்கிறது. அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆகவே நீ அவர்களோடு போய் ஒட்டி கொண்டு அவர்களோடு சேரும்படி நாடுனர். என்ன வேதம்! இதை பாராட்டுகிற கூட்டம் இருக்குதா? எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும்னு சொல்ற கூட்டம் இருக்குதா? வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின் ஆழங்களை புரிஞ்சுக்கணும். வசனத்தின் வியாக்கியானங்கள் அதை அறிஞ்சுக்கணும். இந்த வசனத்தின் வியாக்கியானங்களை நாம் அறியும் பொழுது இந்த வசனத்தை கொடுத்த தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் வெளிப்படும் நமக்கு. அவருடைய எண்ணங்கள், அவர் இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதன்படி செய்ய பழகுவோமாக. ஹல்லேலூயா. என்ன அழகா பேதுரு சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த பாலியல் இச்சைகள் இதுக்கெல்லாம் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குமா? கொடுக்குமா? இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் பூமியில், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஜனம், அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். ஆயத்தமாகுவதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து கர்த்தருடைய சபை, அதனால தான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார்னு போட்டிருக்கு. இந்த கூட்டத்தை கொண்டு போகத்தான் பரலோகத்திலிருந்து மறுபடியும் இறங்கி பரலோகத்தின் தேவன் வருகிறார். ஆயத்தப்படுவோமாக. தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. ஹல்லேலூயா. பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடு நாடு. யார்கிட்ட போய் நாடணும்? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சமுதாயத்தில் இப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் சண்டைக்கு போக மாட்டார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள். அவர்கள் அடுத்தவனை போல அடிக்க மாட்டார்கள். பணம் திருட மாட்டார்கள். அடுத்தவனுடைய குடியை கெடுக்க மாட்டார்கள். அடுத்தவனுடைய நிம்மதியை கெடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அப்படி இருந்தோமானால்
இந்த உலகம் ஆண்டவரை அறியும். இந்த உலகம் ஆண்டவரை அறியும். எனவே இந்த வசனங்களோடு கர்த்தர் நம்மை நடந்த இதன்படி கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் எப்பவும் உதவி செய்வார். நம்ம ஒத்துழைக்க வேண்டியது நாம. அவர் உதவி செய்யாதது போல உதவி செய்வாராகன்னு சொல்றது தப்பு. என்னமோ அவர் என்ன ஹெல்ப்பே பண்ண மாட்டார் போல, ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சிட மாட்டேன். நம்ம தான் ஆக்சுவலாக நீதிமான். நீதி செய்யணும். நீதி செய்கிறவன் தான் நீதிமான். காலேஜில் சேர்ந்தாச்சு, படிக்கணும். படிக்கிறது யாரு? அப்பாவா? அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு பேசாமல் எத்தனையோ வருஷம் காத்துட்டு இருப்பாங்க. அது படிக்கிறது யாரு? நீங்கள் தானே பணம் கட்டினீங்க, நீங்களே படிங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம தான். நீதியின் தேவன் நம்மை ரட்சித்த பிறகு நீதிமான்களாய் ஆகிறது நம்முடைய கையில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறீர்களோ? நீதி செய்வது நமக்குரியது. யதார்த்தமாய் பேசுகிறது நமக்குரியது. யதார்த்தமான வாழ்க்கை நமக்குரியது. ஆகவே என்ன அழக பார்த்தீங்களா? டுவர்ட்ஸ் அவர் செல்ஸ், டுவர்ட்ஸ் காட் அண்ட் டுவர்ட்ஸ், சொல்லுங்க முதல்ல, டுவர்ட்ஸ் அவர் செல்ஸ், towards God, towards others, you live in peace. நீ சமாதானத்தோட வாழ்ந்துருவ நீன்ட்டார். ஆனால் அங்கேருந்து விலகி ஓடிடு. அது கெடுத்துரும். அது பாலியல் இச்சைகளுக்குரிய வாழ்க்கை நாசமாக்கிரும். விலகி ஓடி இதை காத்து கொண்டு பரலோகத்துக்கு வந்து சேருன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு செல்வோம். நல்லா ஜெபிப்போம். ஆண்டவரே, பல காரியங்கள் இன்னைக்கு சாட்சிகளோடு கூட உம்முடைய வசனத்தை கேட்டோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷார்ப்பா, ஸ்வீட் அண்ட் ஷார்ப்பா இன்னைக்கு அந்த ஒரே ஒரு வசனம், அவ்வளோதான். வாலிபர்களுக்கும் வயதானவர்களுக்கும் நடுத்தர வயதில் இருக்கிற எல்லாருக்கும் பொருத்தம். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றிக் கொள்வோமாக. Righteousness towards yourself. என்ன வார்த்தைகளை வீட்டில் பேசுறோம்? அது நீதியா இருக்கா? அதெல்லாம் கரெக்டான வார்த்தையா நம்ம பேசுறது? கணவன் மனைவிக்குள்ள என்ன வார்த்தைகள், அப்பா அம்மாக்குள்ள என்ன வார்த்தைகள், பிள்ளைகள் என்ன வார்த்தைகள் பேசுறாங்க? கரெக்டா? ஆண்டவருக்கு முன்பாக சரிதானா? மனுஷர்களும் ஏற்றுக்கொள்வாங்களா நம்ம பேசுறதெல்லாம்? நம்ம செய்யற செய்கைகள் நீதியா இருக்குதா? கரெக்டா? புருஷன் ஆஃபீஸில் இருக்கிறான், மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் அடிக்கிறான் மனைவிக்கு. அவங்க ஏதோ சைலண்டில் வச்சு கிச்சனில் சமைக்கிறாங்க. உடனே புருஷன் ஆத்திர அவசரமாக சொல்கிறான், நான் ஃபோன் அடித்தேன், நீ எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, எவன்கிட்ட உட்காந்துட்டு இருந்த எப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கா? சந்தேக புத்தி. சிலருக்குள் இப்படிப்பட்ட அநீதியின் காரியங்கள் இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன். பல அநீதியின் காரியங்கள் உண்டு. தேவன் இதை ஏற்றுக்கொள்வார்களா? நீதி எனக்குள் இருக்க வேண்டாம், நீதி செய்கிறவன் என்று எழுதியிருக்கிறது. இரண்டாவது விசுவாசம், அது தேவன் மேல் இருக்க வேண்டாம், பணத்தின் மேல் விசுவாசம் அல்ல. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதிகாரிகள் அல்ல, இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, ரட்சிக்க முடியாது. பொருள்கள் மேல் அல்ல. சிலர் குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் விசுவாசம் வைக்கிறாங்களே, நம்பிக்கை வைக்கிறார்கள். நாங்களோ தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவன் பதறான். அடுத்து சகோதர சிநேகம். தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, அது மற்றவர்களோடு. யாக்கோபு அதை ரொம்ப ஷார்ப்பாய் பேசுகிறான்.
கொஞ்சம் கடினமாய் பேசுவார். உன் கண் கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் காணாத இறைவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுறாய்ன்னு கேட்டான். பயங்கர குளிர்காலம், குளிருக்கு ஒருத்தன் பிச்சைக்காரன் நடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீயோ நல்ல கம்பளங்களை போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு போயிட்டு இருக்கு. அவன் நடுங்கிட்டு இருக்கிறான். ஒரு கம்பளை எடுத்து அவனுக்கு கொடுத்து குளிர் காய்ந்து கொள்ளுன்னு சொல்ல உன்னால் முடியலையே. கண் கண்ட சகோதரனுக்கு நீ உதவி செய்யாமல் இருக்கிறாய், காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்ன்னு கரெக்டாக கேட்குறான். ஹல்லேலூயா. அன்பே பிரதானம். டுவர்ட்ஸ் அதர்ஸ். இந்த மூணையும் செய்தால் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னா, யூ வில் என்ஜாய் லைஃப் வித் பீஸ். இந்த மூணில் ஒன்று அடி வாங்கினாலும் சமாதானம் அடி வாங்குது. கொஞ்சம் செக் பண்ணிட்டு, அப்பா என்னால் செய்ய முடியுதா, சரி என் வாழ்க்கையில் செய்யலை, என்ன செய்யணும், கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொடுங்க உங்கள் ரத்தத்தினால. அப்படி கேட்கலாம். உங்கள் ரத்தத்தினால கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க என்னுடைய பாவங்களை, குற்றங்களை. அப்பா இனி இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இந்த வாரம் சொல்லலையா, இந்த வாரம் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ இனி உஷாரா இன்னையிலேருந்து இருக்கேன் ஆண்டவரே, இதுக்கு முன்னால் நான் செய்யலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்கப்பா, தயவு செய்து உங்கள் ரத்தத்தினால கொஞ்சம் மன்னிச்சு கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க, என் லைஃப்பை க்ளீனாக்குங்க. இல்லைன்னா கோர்ட்டில் போய் நிற்கிது இந்த கேஸு, பரலோக கோர்ட்டில் இந்த கேஸ் நிலுவையில் இருக்கும் நம்ம பேரில். ஐயா அந்த சார்ஜ் ஷீட்டை கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொடுங்க உங்கள் ரத்தத்தால், இனி நான் செய்துடுறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நம்முடைய குற்றங்களை உணர்த்தி காட்டுகிற தெய்வம். நாம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிற தேவன், மனம் இறங்குகிற தேவன். அவர் தம்முடைய மனதுருக்கத்தின்படி நமக்கு இறங்குகிற தகப்பன். ஆண்டவரே, நிலுவையில் இருக்கக்கூடிய என்னுடைய கேசஸை கேன்சல் பண்ணுங்க. உங்களால் அது செய்ய முடியும். சர்வ வல்லவர் நீரப்பா. இல்லாவிட்டால் அந்த கேஸை கொண்டு போய் சாத்தான் அந்த கேஸை கையில் எடுத்துட்டு வாதாட ஆரம்பிச்சான்னா நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்து கடைசியில் நான் சாபமாக மாறிடுவேன். தெய்வமே வேண்டாம்ப்பா, உங்கள் ரத்தத்தால் ஒரு விசை என் பழைய கேஸெல்லாம் கேன்சல் பண்ணுங்கப்பா, எனக்கு புது லைஃப் இன்னையிலேருந்து கொடுங்க. கேட்டுட்டேன் சத்தியத்தை, இன்னைக்கு கேட்டுட்டேன், இன்னைக்கு கேட்டதுக்கப்புறம் அந்த பழைய மாதிரி நான் வாழ்ந்துட்டா மறுபடியும் கேஸு சார்ஜ் ஷீட்டு மேலே போயிடுமே. தெய்வமே, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுக்குற நல்ல வாய்ப்புகள். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, சாட்சிகளை கேட்க, மாறப்பட, செயல்பட எங்கள் தேவன் எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளப்பா, உங்கள் நாமத்தை தரித்த பிள்ளைகள், உங்கள் ரத்தத்தினாலே ஆண்டவரே நீங்கள் சம்பாதித்த திருச்சபை, ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் ரத்தத்தினாலே சம்பாதித்து மீட்டு சத்திரமாகிய சபையில் கொண்டு வந்து நீர் வருமளவும் பராமரிக்கத்தக்கதாக கர்த்தாவே கிருபைகளை கொண்டு நடத்துகிற நல்ல தெய்வம். காலம் நிறைவேறும் பொழுது எங்கள் அன்பு இரட்சகர் மறுபடியும் வருவதாக சொல்லியிருக்கிறீர். அப்பொழுது நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் உம்மை எதிர்கொண்டு போக ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களை நடத்துகிறீர். இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு நாங்கள் வாழ நாங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள்: நீதி, விசுவாசம், அன்பு. இந்த 3லும் அன்பே பிரதானம். இவைகளை செய்கிறவன் சமாதானத்தோடு இருப்பான் என்று பாலியல் இச்சைகளை விட்டு விலகி ஓடி நீ சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு கூட்டத்தாரோடு போய் சேர்ந்து கொண்டு இந்த 3ஐயும் செய். அப்பொழுது சமாதானமாய் வாழ்வாய், என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படுவாய். என் தெய்வமே, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. தேங்க்யூ. தொடர்ந்து எங்களை நடத்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் மகிமையுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா நம்மை வந்து அழைத்து செல்லுகிற வரைக்கும்
இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 காரியங்களை செய்து 4வது காரியத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. Glory to God. போயிட்டு வாங்க. God bless you.